செக்யூலரிசம் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் டாலரன்ஸ் தானே ஒழிய லேக் ஆஃப் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி கிடையாது. சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. நீங்கள் என் கையில் கட்டி இருக்கிற கயிறை அறுக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னுடைய நம்பிக்கையை அறுக்கிறீர்கள் என்று பொருள். அப்படி அறுப்பதற்கான உரிமை உங்களுக்கு யார் வழங்கியது? மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ்ல கை வைக்காது. அந்த விஷயத்துல கை வச்சதுக்காக ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே வாங்கி கட்டி இருக்கிறார். சந்திர கமிட்டியை அமைச்ச திமுகவே சந்திர கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அமல்படுத்தல. ஆனால் அந்த அறிக்கையை நாங்க அமல்படுத்துகிறோம் என்கிற அளவுக்கு ராஜ்மோகன் சொல்லுகிறார் என்றால் இவங்க ஒரு அல்ட்ரா டிஎம்கேவா இருக்காங்க. எனக்கு தெரிய இப்போதைக்கு நயினார் தான் மாநில தலைவர். அதுல பெரிய அளவுல மாற்றம் இருக்காது. திமுகவுடைய 5 ஆண்டுகள் செயல்படாத ஆண்டுகளாக இருந்தன. அதுதான் தோல்விக்கு காரணம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பள்ளிகளில் மத சாதி அடையாள ஒழிப்பு குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் பேசியது சர்ச்சையாகி இருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. பள்ளி வளாகங்களுக்குள் மாணவர்கள் கயிறு கட்டி வருவதை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற ரீதியாக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. தேவையில்லாத ஒரு சர்ச்சையை அவர் பற்ற வைத்திருக்கிறார். சென்னை கோட்டூர்புரத்தில் நேற்றைக்கு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் என்ன கூறினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாதி மத அடையாளங்களோடு அந்த அடையாளங்களை குறிக்கக்கூடிய கயிறுகள் கட்டி பள்ளி வளாகத்துக்குள் எவரும் வரக்கூடாது. தமிழக பள்ளி வளாகங்களில் சமூக நீதி, அறிவியல் மற்றும் கல்வி மேம்பாடு இந்த 3க்கு மட்டுமே இடம் உண்டு. மதம் சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். மூட நம்பிக்கைகளுக்கோ அல்லது அறிவியலுக்கு புறம்பான காரியங்களுக்கோ கல்வி நிலையங்களில் இடம் இல்லை. இனி தன்னம்பிக்கை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றை போதிப்பவர்கள் மட்டுமே பள்ளிகளுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அறிவியலுக்கு புறமான எந்த விஷயங்களுக்கும் எங்களுடைய கல்வி சாலையில் இடம் கிடையாது. முழுக்க முழுக்க தன்னம்பிக்கை, அறிவியல், பகுத்தறிவு, சமூக நீதி இதை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். நீதிபதி சந்துரு குழு அறிக்கையை அமல்படுத்த திட்டமிட்டு வருகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். நீதிபதி சந்திர அவர்களை நான் சந்தித்தேன். அந்த அறிக்கையை குறித்து நாங்க நிபுணர்கள் குழு வைத்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அறிக்கை டீடைல்டா இருக்கு, அதை எப்படி ரூட்ஸ்ல கொண்டு போகலாம். ஏன்னா என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு பொதுவா ஒரு 40-50% தான் கிராஸ் ரூட்ஸ்க்கு போகுது. அப்ப இதை போன்ற இந்த சமூக நீதியோ ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், இது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தடுத்து, அது வருவதற்கு முன்பே தடுத்து ஆசிரியர்கள் மனநிலை சார்ந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். பட் டெஃபினெட்லி அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இவ்வாறு ராஜ்மோகன் கூறியது பலத்த சர்ச்சையும் ஒரு விவாதத்தையும் கிளப்பி இருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் எக்ஸ் பதிவு மூலம் ஒரு கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறார். வானதி ஸ்ரீனிவாசன் என்ன கூறினார் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்துக்களின் கைகளில் உள்ள கயிறு மட்டும் எல்லோரது கண்களையும் உறுத்துகிறது. கல்வி கூடங்களில் மதம் சார்ந்த அடையாளங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று வீரவசனம் பேசிய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கையில் எந்த கயிறும் கட்டக்கூடாது என இறுதியில் தனது இந்து மத வெறுப்பை கக்கியதன் மூலம் தாங்கள் திமுகவின் பி டீம் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டார். பல 100 ஆண்டுகளாக இந்துக்கள் பின்பற்றி வரும் மத நம்பிக்கைகளில் மூக்கை நுழைக்க எந்த அரசுக்கும் கட்சிக்கும் அமைப்புக்கும் உரிமை இல்லை என்கிற அடிப்படை நாகரிகத்தை கல்வி அமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும். சுத்தமான குடிநீர், போதிய கழிவறைகள், தரமான கட்டடங்கள் இன்றி முடங்கி கிடக்கும் அரசு பள்ளிகளை தேற்றுவது எப்படி என்று ஆராயாமல் இந்து மாணவர்களின் அடையாளங்களை அழிப்பதில் ஆர்வத்துடன் செயல்படுவதுதான் தவேகாவின் அனைவருக்குமான அரசியலா? மதசார்பின்மை என்கிற போர்வையில் இந்து மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை மட்டும் தவேகா அரசு பறிக்க நினைப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது. எனவே ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் தைரியத்தில் இந்துக்களின் மத அடையாளங்களை அழிப்பதில் மட்டும் முழு கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் ஆட்சிக்கு வந்த வேகத்தை விட அதிக வேகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை இழக்க நேரிடும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தன்னுடைய எக்ஸ் பதிவு மூலம் எச்சரித்திருக்கிறார். ராஜ்மோகனுடைய கருத்துகளுக்கு
பிஜேபியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எதிர்வினையாற்றி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய அறிக்கையில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். கல்வி வளாகங்களுக்குள் மதம் சார்ந்த அடையாளங்களோடு யாரும் வரக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூறியிருப்பது தமிழகத்தின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டு விழுமியங்கள் மீதும் தொடுக்கப்பட்ட நேரடி தாக்குதலாகும். இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 25 ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய மத சுதந்திரம் மற்றும் வழிபாட்டுக்கான சுதந்திரத்தை முற்றிலும் பறிக்கக்கூடிய விதத்தில் இது அமைந்திருக்கிறது. அமைச்சரின் அறிவிப்பை வன்மையாக கண்டிக்கிறேன். பள்ளி என்பது பன்முகத்தன்மையை மதிக்கும் இடமாக இருக்க வேண்டுமே தவிர மாணவர்களின் சுய அடையாளங்களை அழிக்கும் கூடாரமாக மாறக்கூடாது. ஆனால் தனது அதிகார மமதையை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக அரசு முற்போக்கு என்கிற போர்வையில் காலாவதியான நாத்திக கொள்கைகளை இறக்குமதி செய்து தமிழக மக்களின் ஆன்மீக வாழ்வியலோடு விளையாட வேண்டாம் என எச்சரிக்கிறேன். எனவே மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் இந்த அறிவிப்பை தாவேக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் தமிழக மக்கள் தங்களது கலாச்சாரத்தை காக்க ஜனநாயக ரீதியில் திரண்டு எழுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நயினார் நாகேந்திரன் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். சோ ராஜ்மோகன் என்ன கூறினார், வானதி ஸ்ரீனிவாசன் என்ன கூறினார், நயினார் நாகேந்திரனுடைய எதிர்வினை என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ராஜ்மோகன் தொடர்பா நம்முடைய கருத்து என்ன? இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு மத வேறுபாட்டையும் ஜாதி வேறுபாட்டையும் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா? இப்ப இது எங்க போய் நிக்குதுன்னா, இது மத உரிமையில் அமைச்சர் தலையிடுகிறாரா, இல்லாவிட்டால் மத துவேஷத்தை களைவதற்காக பாடுபடுகிறாரா? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கிறது போல அரசமைப்பு சாசனத்தினுடைய ஆர்டிகிள் 25 மத சுதந்திரத்தை வலியுறுத்துகிறது. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஆர்டிகிள். சோ மத சுதந்திரம் என்பது எல்லா இடத்திலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ இந்திய அரசமைப்பு சாசனத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை அனுமதித்திருக்கக்கூடிய மத சுதந்திரத்துல அமைச்சர் எப்படி தலையிட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதாவது செக்யூலரிசம் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் டாலரன்ஸ் தானே ஒழிய லேக் ஆஃப் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி கிடையாது. இதை அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பள்ளி கல்வி வளாகத்துக்குள்ள ஒரு மத சகிப்பு தன்மையை ஒவ்வொருவருக்கும் உருவாக்குவதற்கான கல்வியியல் ரீதியான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். நீங்க கட்டின கயிறை அவுத்துட்டா அது சரியாயிருமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சகிப்புத்தன்மையை வளர்ப்பதற்கான ஒரு கல்வி அங்க வளாகத்துக்குள்ள வழங்கப்படும். அதுதான் முக்கியம். அதற்கான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கும். இவங்க ஒரு நம்பிக்கையோட கயிறு கட்டிட்டு வருவாங்க. அதை நீங்க கட் பண்ணீங்கன்னா இப்ப அதுவே ஃபர்தரா இன்னொரு மோதலுக்கு வழிவகுக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் பள்ளி இறுதி ஆண்டை சேர்ந்த தன்னுடைய பிள்ளை நல்லபடியா எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது இயல்பான ஒரு சிந்தனை. இப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இந்துவா இருந்தா ஏதோ ஒரு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு, அனுமார் கோயிலுக்கு, ஏதோ ஒரு கோயிலுக்கு போவான். இப்ப எக்ஸாம் எழுத போறான் சாமி, மந்திரிச்சு கட்டி விடுங்க, நல்லா எக்ஸாம் எழுதணும், நிறைய மார்க் வாங்கும் அப்படின்னு நம்பிக்கை. அவனுக்கு கையில அந்த அர்ச்சகரை யாரோ ஒருத்தர் இருக்கிற பூசாரி கையில கயிறு கட்டி விடுவார். இதே போல முஸ்லிம்கள் மந்திரிச்சு தாயத்தோ ஏதோ கூட கையிலயோ கழுத்துலயோ கட்டிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எல்லா சமயத்தையும் இது இருக்கு. சோ இவ நல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக கட்டி இருக்கிற கயிறை அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த ஹால்ல நுழையிறான் பாருங்க, ஹால் டிக்கெட்டை காட்டிட்டு, அப்ப இங்க வா அப்படின்னு சொல்லி இந்த கயிறை கட் பண்ணிட்டு இருந்தா சென்டிமெண்ட்ல அவன் எவ்வளவு ஊண்டாம், அவன் மனநிலை எவ்வளவு பாதிக்கப்படும், அவன் நல்லபடியா எக்ஸாம் எழுத முடியுமா? அதையே ஒரு சகுனத்தடைன்னு நினைப்பான். ஒரு நம்பிக்கைங்க. இந்த கயிறை கட் பண்ணிட்டா உடனே அங்க அப்படியே ஒரு மத சகிப்புத்தன்மை வளர்ந்து அப்படியே அமைதி பூக்காவா எல்லாம் ஆயிருமா? இப்ப நீங்க பெரியாரிசத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஆக ஓகோங்கிறீங்க, பெரியார்மன் அப்படிங்கிறோம். ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு? பெரியார் லென்த் அண்ட் பிரெத் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்கார், நிறைய பேசியிருக்கார். ஏன் ஒழிக்க முடியல? அவராலேயே ஒழிக்க முடியல. இவ்வளவும் நடந்திருக்கு. இப்ப நம்ம ராஜ்மோகன் ரொம்ப சிம்பிளா ஒரு பிரமாதமான ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டார். கையில கட்டி இருக்க கயிறை கட் பண்ணி விட்டுட்டா ஜாதி மத துவேஷங்களை அகற்றி விடலாம். ஆஹா, இவ்வளவு சிம்பிளா ஒரு தீர்வு இருக்கும்னா தமிழ்நாட்டுல மோதலே வராதுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இந்த துவேஷம்ங்கிறது கயிற்றுலயாக இருக்கு. கயிறுங்கிறது என் நம்பிக்கையின் அடையாளம்ங்க. நீங்கள் அறுப்பது துவேஷத்துக்கான கயிறை அல்ல, நம்பிக்கைக்கான சரடையா இருக்கிறீர்கள், நம்பிக்கைக்கான ஊற்றுக்கண்ணை அறுக்கிறீர்கள். அப்படி அறுப்பதற்கான உரிமையை உங்களுக்கு யார் வழங்கியது? எனக்கு அந்த விதமான உரிமையை இந்திய அரசமைப்பு சாசனம் வழங்கி இருக்கிறது.
அந்த அரசமைப்பு சாசனத்தின் பெயரில் பதவியேற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் அதை மீறுகிற விதத்தில் பேசியிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது. அப்படிங்கிறப்போ என்னுடைய மத உரிமையில கை வைக்கிறதுக்கு நீங்கள் யார்? நான் இந்துக்கள்னே சொல்லல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இப்படி கயிறு கட்டுகிற பழக்கம் உண்டு. நான் மற்ற மதத்தவர்களுக்காகவும் சேர்த்தேதான் குரல் கொடுக்கிறேன். இப்படி கயிறு கட்டினால மத மோதல் வந்திருக்குன்னு எங்கேயாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? சரி, இதுல இன்னொன்னு ஒரு டெர்மினாலஜி, சாதி கயிறு அப்படிங்கிறாரு. ஏன் சார், நான் வேண்டிட்டு கோயிலுக்கு போயிருப்பேன், ஏதோ ஒரு கோயில போய் மந்திரிச்சு கொடுத்துருப்பாங்க, நான் பல நாள் சீக்கா கடந்திருப்பேன். அந்த பையன் ரொம்ப நாள் அடிக்கடி பெட்ரிடனா இருக்கக்கூடிய பையனா இருப்பான், அவனுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவன் டாக்டர்ட்டையும் காட்டிட்டு இருப்பான், அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையில ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்தா நல்லதுன்னு இருப்பாங்க. கோயில்ல மந்திரிச்சு கொடுத்துருப்பாங்க, இதை கட்டினா அவனுக்கு சரியாயிரும், உடம்பு நல்லபடியா குணமாயிரும், அவன் நம்பிக்கிட்டு இருப்பான். உள்ள நுழையிறப்ப நம்ம ராஜ்மோகன், மத துவேஷத்தை நீ கிளப்புகிறாய், எனவே மத பேதத்தை அறுப்பதற்காக உன் கயிறை அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஊட விட்டு இப்படி கட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. அவன் நம்பிக்கை அந்து போகுமேங்க. என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு மத துவேஷத்தை போக்குறதுக்கு இதுவா வழி? கயிறை அறுப்பதா வழி? இது ரொம்ப ஒரு அபத்தமான ஐடியாவா இருக்கு. அதாவது யாரோ எங்க இருந்தோ கீ கொடுக்கறாங்க, இங்க ஆடிக்கிட்டு இவர்கள் தீய சக்தி அப்படின்னு சொல்லி டிஎம்கே வர்ணித்தார்கள். திமுகவை எதிர்த்து களமாடி இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார். ஆனால் திமுக தன்னுடைய ஆட்சி காலத்தில் அமைத்த சந்திரகுழுவுடைய அறிக்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்கிறார்கள். இதைத்தான் நான் தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. திமுகவின் இரண்டாம் பாகம் தாவேகா, மறந்து விடாதீர்கள். திமுகவுடைய ஆட்சியை இன்னும் மோசமான விதத்தில் தாவேகா வழங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சந்திர கமிட்டியை அமைச்ச திமுகவே சந்திர கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அமல்படுத்தல. இதை அமல்படுத்தினா நிறைய பிரச்சனை வரும் சொல்லி அமைதியா இருந்துட்டு போயிட்டாங்க. இந்த அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டதோட சரி. ஆனால் அந்த அறிக்கையை நாங்க அமல்படுத்துகிறோம் என்கிற அளவுக்கு ராஜ்மோகன் சொல்லுகிறார் என்றால் இவங்க ஒரு அல்ட்ரா டிஎம்கேவா இருக்காங்க. சோ திமுகவை காட்டிலும் ஒரு மோசமான பிற்போக்கு சக்தி தாவேகா, ஒரு அல்ட்ரா டிஎம்கே. ஏதோ ஒரு நம்பிக்கையில பாவம் அத்தனை பேரும் போய் ஓட்ட போட்டு வந்துட்டாங்க. இனிமேல் தான் இருக்கு, அத்தனை பேரும் பட போறாங்க. இந்த விஷயம் கோர்ட்டுக்கெல்லாம் போச்சுன்னா நிக்காது. ஏன்னா என்னுடைய ரிலீஜியஸ் ஃப்ரீடத்துல நீங்க தலையிடுறது. அவர் ஜாதி கயிறுன்னு சொல்றாரு. நான் நம்பிக்கை சார்ந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நான் கயிறு கட்டுவேன், நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, உடம்பு நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக. இப்ப நான் கட்டி இருக்கிற கயிறு ஜாதி கயிறா எந்த கயிறுன்னு யாருக்கு தெரியும்? அதுல என்ன அந்த கயிற்றுல என்ன எழுதியா இருக்கு? அப்படின்னா இந்த ஜாதி கயிறை அறுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல என்னுடைய நம்பிக்கையை அறுப்பது உங்கள் நோக்கமா? உங்களுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன? வீரமணியை போய் சந்திச்சுட்டு வந்ததுல இருந்தே நீங்கள் யார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு, அறநிலையத்துறை அமைச்சரே நான் பெரியார் பக்தன் சொன்னதுல இருந்து யார் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க, என்ன காரணத்துக்காக, யார் உங்களை இறக்கி விட்டுருக்கா, இவ்வளவும் தெரிகிறது. ஜஸ்ட் ஒரு மாத காலத்துக்குள்ளேயே பெரும் சர்ச்சைக்கும் தேவையற்ற விவாதத்துக்கும் தாவேகா அரசு ஆளாகி கொண்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தாவேகா அரசு எக்ஸ்போஸ் ஆகி கொண்டிருக்கு. இப்ப ராஜ்மோகன் கூறியிருப்பது எந்த விதத்திலும் ஒரு நல்ல ஐடியா கிடையாது. மத சகிப்புத்தன்மையை வளர்க்கணும் அப்படின்னா அதற்கேற்றபடியான பல்வேறு செய்திகள் அடங்கிய பாடங்களை நீங்கள் உங்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். எல்லோரும் இணக்கமா இருப்பதற்கான சூழலை ஓவராலா நீங்க உருவாக்க, இதுலதான் அதனுடைய வெற்றி இருக்கிறது. மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு பை அண்ட் லார்ஜ் அமைதியான மாநிலம். இல்ல நீங்க ஸ்பெஷலா திட்டமிட்டு உருவாக்குறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல தேவையில்லாத ஒரு புது சர்ச்சை. இனிமே என்ன ஆகும், இதை அமல்படுத்துறோம்னு சொல்லி கையில கட்டி இருக்கிறத கட் பண்ணுவாங்க. இதை கட் பண்ணா அதுக்கு எதிர்ப்பு. கிராமங்கள்ல இந்த மாதிரி கயிறு கட்டிருங்களா கட் பண்ணா அது பெரும் கொந்தளிப்பை உருவாக்கி அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ரொம்ப குக்கிராமங்கள்ல எல்லாம் ஸ்கூல ரன் பண்றதே சேலஞ்சிங்கா ஆயிடும். ரொம்ப சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சா ஸ்கூல ரன் பண்றதே சவாலுக்குரிய விஷயமாக மாறிவிடும். நீங்க எதுல கை வைக்கணுங்கிறது யோசிச்சு கை வைக்கணும். சென்டிமெண்ட்ஸ்ல கை வச்சிடாதீங்க. வச்சா நீங்க காணாமல் போயிருவீங்க. அதுக்கு நல்ல உதாரணம் ஜெயலலிதா. ஜெயலலிதா முன்னால ஆட்சியில இருந்தப்போ இந்த சிறு கோயில்கள்ல கோழி ஆடு இதெல்லாம் பலியிடுவதற்கு தடை விதித்தார். அது கிராமப்புற மக்களுடைய நம்பிக்கையில கை வச்ச மாதிரி ஆச்சு, சென்டிமெண்ட்ஸ்ல கை வச்சது. அது ஒரு மோசமான ஐடியா. அப்படி ஒரு விஷயத்தை அவர் இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்க கூடாது. அதை ஒட்டி வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயலலிதா தோற்றார். அதற்கு பிறகு அவர் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும் திரும்ப பெற்றார். அதுல இந்த ஆடு கோழி பலியும் அடங்கும். ஏன்னா இது சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம், அவனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்க நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல கை வச்சுட்டீங்க அப்படின்னா
நீங்க மக்கள் முன்னால் தோற்று போவீர். திரும்ப ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாய். இதை அனுபவம் சார்ந்து சொல்லுகிறேன். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவுக்கே திருப்பி அடித்திருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்க ஆழம் தெரியாமல் காலை விடுகிறீர்கள். அதனால்தான் ராஜ்மோகன் அவர்களே, உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன், மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ்ல கை வைக்காது. அந்த விஷயத்துல கை வச்சதுக்காக ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே வாங்கி கட்டி இருக்கிறார். அதனால ராஜ்மோகன் அவர்களே, நம்பிக்கையில் கை வைக்காது, சமயத்தில் கை வைக்காது. பிறக்கிறப்பவே ஒருத்தன் ஹிந்துவாவோ இல்லாட்டி கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாகவோ பிறக்கிறப்பவே அவர் மதத்திலிருந்து இருந்துதான் ஆரம்பமானார். இந்தியாவை பொறுத்தளவுல யாருமே மதமற்றவர்களாக தன்னுடைய வாழ்க்கையின் முதல் நாளை தொடங்குவதே கிடையாது. இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா முற்போக்காவும் இருக்கிறதா நினைச்சிட்டு நீங்க சென்டிமெண்ட்ஸ்ல கை வச்சீங்கன்னா நீங்க காணாம போயிருவீங்க. ரொம்ப கவனமாக செயல்படுது. தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட இருப்பதாக வதந்திகள் பரவுகின்றனவே. நீங்களே சொல்லிட்டீங்க அது வதந்தி அப்படின்னு. நான் ஹையஸ்ட் சோர்ஸ்ல விசாரிச்சேன். நான் விசாரிச்சதுல என்ன தகவல் கிடைச்சதுங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல இப்ப என்ன போயிட்டு இருக்கு, என்ன வதந்தி போயிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். அதாவது மாநில தலைவர் பொறுப்புக்கு நயினார் நாகேந்திரனுக்கு பதிலாக இன்னார் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 பெயர்கள் உலா வருகின்றன. அந்த பெயர்கள்ல அப்படி உலா வரக்கூடிய பெயர்கள்ல முன்னிலையில் இருப்பவர் மதுரை பேராசிரியர் டாக்டர் ராமசீனிவாசன். அதுக்கு அடுத்தது அஸ்வத்தாமன் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு வினோஜ் செல்வம். இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் மாநில தலைவர் ஆவார் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிக்கொண்டு இருக்கிறார். பொதுவா எந்த ஒரு கட்சியிலுமே அந்த கட்சிக்குள்ள உட்கட்சி போராட்டம்னு ஒண்ணு இருக்கும். இந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தாங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஜனநாயக மரபு உள்ள எந்த ஒரு கட்சியிலையும் இது நடக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிறப்பதான் அது மாற்றங்களுக்கு கொண்டு போகும், அடுத்த கட்ட மாற்றத்துக்கு போகும். சோ இப்ப நான் சொன்ன ராமசீனிவாசன் ஆகட்டும், வினோஜ் ஆகட்டும், அஸ்வத்தாமன் ஆகட்டும், அவங்களும் அவங்களுக்கே உண்டான சோர்சஸ் மூலமாக, அவங்களுக்கு தெரிந்த மேலிட தலைவர்கள் மூலமாக லாபியும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு தானே ஆசைப்படுவாங்க. அதே போல இந்த 3 பேரும் ஆசைப்படலாம். ஆசைப்பட்டாலும் குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இது உண்மைதானா? நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட உள்ளாரா? இதுதான் கேள்வி. இப்போ பிஜேபியுடைய ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் அதன் மூலமா கிடைத்திருக்கிற தகவலின்படி நான் அறிந்தவரை சொல்லுகிறேன், இப்போதைக்கு மாநில தலைவர் பதவியில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே நயினார் நாகேந்திரனே மாநில தலைவராக தொடர்வார். அதனால மாநில தலைவர் பதவிக்கு வேற ஒருத்தர் வரப்போறாங்க அப்படிங்கிற செய்திக்கு எந்த அடிப்படையும் இல்லை. பொதுவாக ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே இந்த விதமான டாக்ஸ் பிஜேபியில ரெகுலரா டெவலப் ஆகும். அதே போலத்தான் இப்பவும் டெவலப் ஆகிருக்கு. எனக்கு தெரிய இப்போதைக்கு நயினார் தான் மாநில தலைவர். அதுல பெரிய அளவுல மாற்றம் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். அதுல கூடுதலா ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான ஒரு ஆல் இந்தியா லீடர் என்கிட்ட சொன்னது, ஒருவேளை கேபினெட் ரீஷஃபில் ஆகி நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டால் கூட அப்பவும் அவர் ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சராகவும் மாநில தலைவராகவும் தொடர்வார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதாவது அப்ப சொல்றப்போ அவர் ஒரு உதாரணத்தை கூட சொன்னார், கிஷன் ரெட்டி மாதிரி அப்படின்னு. அதனால இப்போதைக்கு நயினார் நாகேந்திரன் மாறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச தகவல், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டுகிறேன். திமுகவின் தோல்வி குறித்து ஆய்வு அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது? அதாவது இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த உடனேயே தோல்விக்கான காரணங்களை கண்டறியணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் 19 குழுக்களை அமைத்திருந்தார். அந்த குழுக்களுக்கு கள ஆய்வு குழுக்கள் அப்படின்னு பேர். இந்த குழுக்கள் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியா பயணம் செய்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை நேரடியாக சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தனர். அவங்க சொன்ன அந்த கருத்துகளுடைய அடிப்படையில தயாரிக்கப்பட்ட 3000 பக்க ஆய்வு அறிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அந்த குழு ஒப்படைத்திருக்கிறது. இப்போ அந்த குழு சமர்ப்பித்திருக்கிற அறிக்கையில் இருக்கிற முக்கிய அம்சங்கள், அது லீக் ஆயிருக்கு, அபிஷியலா ஒன்றும் அதை பிளேஸ் பண்ணிடல, பட் நம்ம கவனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை போதுமான எண்ணிக்கையில் கொடுக்கப்படாமல் போனது. இதனால உரிமை தொகை கிடைக்காத பெண்களிடம் திமுக மீது அவநம்பிக்கை ஏற்பட்டது. அப்புறம் 2வது ரீசன், பெண்களிடம் விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை திமுக தலைமை உள்பட மாவட்ட நிர்வாகிகள் கணிக்க தவறிவிட்டனர். 3வது பாயிண்ட், இளைஞர்களின் சக்தியை
திமுக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 4வது பாயிண்ட், கட்சி பொறுப்புகளில் இல்லாத மூத்த நிர்வாகிகளை கண்டுகொள்ளவே இல்லை, அவர்களை தேர்தல் பணிக்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 5, தமிழகத்தில் கூட்டுறவு சங்கம், ஆவின் உள்ளிட்டவற்றுக்கு தேர்தல் நடத்தாததால் திமுக மீது கட்சி நிர்வாகிகளே அதிருப்தியில் இருந்தனர். 6வது பாயிண்ட், கோயில் அறங்காவலர் குழு நியமன பொறுப்புகளில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கும் தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு மட்டுமே சேகர் பாபு பொறுப்புகளை வழங்கினார். இது கட்சிக்குள் மற்ற நிர்வாகிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. 7, பொதுமக்கள் குறைகளை அமைச்சரிடம் கொண்டு செல்ல அவர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டை போட்டனர். பலமுறை காத்திருந்து அமைச்சர்களை சந்திக்க முடியாமல் பொதுமக்கள் திரும்பி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டதால் திமுக மீது மக்களுக்கு எதிர்ப்பு மனநிலை உருவானது. 8வது பாயிண்ட், தேர்தல் களத்தில் திமுக அரசு திமுக கட்சி என இரண்டாக பிரிந்து செயல்பட்டது. இதனால் தேர்தலில் நிலையான வாக்காளர்களை திமுகவால் உருவாக்க முடியாமல் போய்விட்டது. 9வது, பொதுமக்கள் கேட்கும் அடிப்படை வசதிகளை செய்து தர உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேட்கும் திட்டங்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த ஆய்வறிக்கை பட்டியலிட்டு இருக்கிறது. சோ நிறைய சொல்லியிருக்காங்க. பெண்கள்கிட்ட ஏன் நம்பிக்கை இழந்தது, பொதுமக்கள் ஏன் நம்பிக்கை இழந்தாங்க, கட்சிக்காரங்களை ஏன் நம்பிக்கை இழந்தாங்க, அப்புறம் விஜயை சரியா அசஸ் பண்ணாமல் விட்டது, இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு குறை இருக்கு. என்னன்னா, இந்த கள ஆய்வுக்குழு பெரும்பாலும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்க இருக்க நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்கள்ட்டையும் தான் கருத்தறிந்தது. இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய திருவாளர் பொதுஜன திட்டம் இவங்க போய் தொடர்பு கொண்ட மாதிரியே தெரியல. அது தொடர்பு கொண்டு இருந்தால் இன்னும் பல விஷயங்கள் தெரிந்திருக்கும். ஆக்சுவலா டிஎம்கேயுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, 5 வருஷமும் அது செயல்படாமல் இருந்ததுதான். செயல்பட்டது போன்ற தோற்றத்தை உருவாக்கினாலே, மீடியாக்களை கையில் போட்டுக் கொண்டாலே நாம் நிரந்தரமாக ஜெயித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்குள் திமுக சிக்கி கொண்டது. அதுதான் காரணம். என் கையில மீடியா இருக்கு, கொடூரமான மழை பெஞ்சால் கூட தமிழகத்துல பாலாரும் தேனாரும் ஓடுகிறது அப்படிங்கிற பிம்பத்தை என்னால கட்டமைக்க முடியும். மக்கள் முட்டாள்கள், அவர்கள் பிம்பத்தை மட்டுமே நம்புவார்கள், அசலை பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல டிஎம்கே செயல்பட்டது. அதனால எந்த காரியமும் நடக்கல. அனௌன்ஸ்மெண்ட், அது ஒரு அறிவிப்பு அரசாகவே இருந்தது, ஒரு பில்டப் அரசாகவே இருந்தது. சும்மா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும். சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும்னா 2 வழி இருக்கு. ஒண்ணு, நேரடியா சிறுபான்மையினருக்கு தேவையான ஒண்ணு செஞ்சிடறது, இல்லைன்னா இந்துக்களை இழிவுபடுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யறது. இதுல அந்த இந்துக்களை இழிவுபடுத்துற மாதிரி செய்யறதுல திமுகவுக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு. ஒரு சிம்பிளா ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் ஒரு அரசு பள்ளியில பேசுறாரு. பேசினது தொடர்பான ஒரு பிரச்சனை எழுப்பப்படுகிறது. அந்த பிரச்சனையை ஒரு கிறிஸ்தவ ஆசிரியரால உருவாக்கப்படுகிறது. உடனே அதுக்கு மகேஷ் அன்பில் பொய்யாமொழி அப்படியே குதிக்கிறாரு. என்னுடைய மண்ணுக்கே என் இடத்துக்கே எப்படி இவர் பேசலாம் அப்படி இப்படின்னு பெருசா பில்டப். அந்த டயத்துல அதை பேசின மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு. இங்க அவரை ஏதோ பெரிய தீவிரவாதியை தேடுற மாதிரி தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சு அவரை சல்லடை விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே மகாவிஷ்ணு அனௌன்ஸ் பண்றாரு, ஐயா நான் ஆஸ்திரேலியால இருக்கேன், என்ன ஒன்றும் தேட வேண்டாம், நான் இத்தனாம் தேதி சென்னைக்கு வரேன், ஏர்போர்ட்ல இறங்கினதும் நானே சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு விளக்கம் சொல்றேன், நானே நேரடியா வருவேன் அப்படின்னு எந்த தேதியில எந்த பிளைட்ல வரேங்கிறது முதற்கண்டு கரெக்டா சொல்லிடுறாரு. அப்புறம் சொன்னபடியே சென்னை விமான நிலையத்துக்கு இறங்கிட்டாரு. ஸோ அவராவே சென்னை போலீஸ் கமிஷனர் பார்க்க போகிறார். அவரா பார்க்க போறவரை அப்படியே ஏதோ பயங்கரவாதியை கண்டுபிடிச்சு நீங்க தூக்கிட்டு போற மாதிரி. அன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல மட்டுங்க 200 போலீஸ போட்டிருந்தாங்க. ஒரு பயங்கரவாதியை பிடிக்கிறது கூட இவ்வளவு டயத்தை, இவ்வளவு மெட்டிகுலஸா ஒர்க் பண்ணி இவ்வளவு டயத்தை திமுக அரசு பயன்படுத்தியதே கிடையாது. தானாகவே போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறவரை இவங்க பிடிச்சு கொண்டு போறாங்களா? 200 போலீஸ் ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பில்டப் எதுக்காக? என்னன்னா இப்படிலாம் பண்ணி அப்ப கிறிஸ்தவர்களை மனம் குளிர செய்யறாங்க. அதன் மூலமா கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை நிரந்தரமா டிஎம்கே வாக்கு வங்கியா மாத்துறாங்களா? கடைசியில என்ன நடந்தது? சிறுபான்மையினர்ல கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் திமுக முதுகில் குத்தினார்கள். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்க பில்டப்னால என்ன ஆச்சு?
இதுதான் சொல்றேன், இந்த பில்டப் டெக்னாலஜில ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. பட் இந்த விஷயம் தாவேக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கை. இந்த பில்டப் டெக்னாலஜி என்னைக்குமே ஒத்து வராது. இந்த பெர்செப்ஷனை உருவாக்குறது எல்லாம் அப்போசிஷன் சைட்ல நீங்க இருக்கிற வரைக்கும் தான். ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பேசும். சோ டிஎம்கே செய்த மிகப்பெரிய தவறு என்ன? பெர்ஃபார்ம் பண்ண தவறியது. பெர்ஃபார்மே பண்ணல, விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யல, யாருக்கும் எந்த நன்மையும் கைகூடவில்லை. நன்மை கொடுத்து கொண்டிருந்த இந்த அம்மா கேண்டீன் மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அதுவும் செயலிழந்தன. மொத்தத்துல சுருக்கமா சொல்றதுன்னா இந்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய 5 ஆண்டுகள் செயல்படாத ஆண்டுகளாக இருந்தன. அதுதான் தோல்விக்கு காரணம். பட் அந்த காரணத்துல இந்த அறிக்கை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அதுக்காக நான் திமுகவை பாராட்டுவேன். தோத்தாங்கன்னா தோத்தாங்கிறதோட நிக்கல, இல்ல தோல்விக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக ஒரு 19 குழுவை அதனுடைய தலைவர் அமைக்கிறார். அவங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க, ஏதோ காரணங்களை திரட்டுறாங்க. 3000 பக்கத்துல ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்கன்னா ஆக்சுவலா இப்படித்தான் ஒரு கட்சி இயங்கணும். தோல்வின்னு சொல்லிட்டு இவங்களா கூடி இவங்க கட்சி தலைவர்ல பேசிட்டு போகக்கூடாது, ஃபீல்டுல போய் கேட்கணும். அந்த வேலையை டிஎம்கே பார்த்திருக்கு பாத்தீங்களா? அந்த விஷயத்துல மற்ற கட்சிகளுக்கு முன்னோடியாக திமுக திகழ்கிறது. அந்த ஆஸ்பெக்ட்ல திமுகவை பாராட்டியே தீர வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.